எம்மி டீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம். அத்தியாயம் 61. பெரும்பான்மையான காதல் முடிவுக்கு வருவதென்னவோ சுயமரியாதை அந்தரத்தில் தொங்குவதால்தான். ஒரு கூட்டமோ மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று சொல்ல, மறு கூட்டமோ குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை என்று உரைக்கும். ஆனால் இந்த காதலர்களோ எவன் என்ன சொன்னால் எனக்கென்ன என்கிற ரகமே. அவ்வப்போது சண்டை பிடிப்பதும் அதை சரிக்கட்டச் செல்ல ஊடல் கொள்வதும் என்று அடித்தாலும் பிடித்தாலும் சுகதுக்கங்களை பகிர்ந்து கடைசி வரைக்கும் ஒன்றாக வாழ விரும்பிடும் ஜீவன்களே. சிலர் காலப்போக்கில் இதை மறக்கின்றனர். பலர் எடுத்த எடுப்பிலேயே மறந்து அவரவர் விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப பாதைகளை மாற்றிக்கொள்கின்றனர். ஈகோ கொண்ட ரகுவும் ஏமாற்றம் கொண்ட லோட்டஸும் வார்த்தைகளால் ஒருவரை ஒருவர் சாடிக் கொண்டனர். யார் குற்றம் என்று சம்பவங்களை முன்வைத்து பிரிந்து சந்தித்த தம்பதிகளுக்குள் விரும்பா பிரளயம் வெடிக்கும் முன் சுதாரிப்பாய் ஒற்றை வார்த்தையில் அவர்களின் பேச்சுவார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் வித்தாரக்கள்ளியவள். பாவை அவள் வலியோடு உதிர்த்த "நீங்க நான் விரும்பின ரகு இல்ல" என்ற வாக்கியம் தாடியற்ற பொறுக்கியின் மனதை உலுக்காமல் இல்லை. இருந்தும் வாஷ்பேசின் போய் கதறுபவளை இழுத்தணைத்து நாடகமாட அவனுக்கு விருப்பமும் இல்லை. மந்த்ராவுடனான கல்யாணம் பற்றி உண்மையை குரு ஏற்கனவே தெய்வீகனிடத்தில் சொல்லி இருக்க, அதை பெத்த மகளிடம் சொல்லிடாது போனது மரித்தவர்களின் தவறே என்று கருதினான் ரகு. ஆனால் எப்போது அதுவே அவனையும் லோட்டஸையும் ஒரேடியாக பிரிக்கும் ஆயுதமானதோ அப்போதுதான் உணர்ந்து கொண்டான் கணவனவன் தம்பதிகளுக்குள் ஒளிவு மறைவென்பது எவ்வளவு பெரிய பேராபத்தென்று. சொல்ல வேண்டியவர்கள் இறைவனடி சேர, எடுத்துரைத்து சேர்க்க வேண்டியவர்களோ கை கழுவி விட்டனர் சட்டம் அதன் கடமையைச் செய்ய. வேறு வழியில்லை என்றானபோது அவர்களால் மட்டும் என்ன செய்திட முடியும்? ராதிகாவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருப்பதை தாண்டி வாய்மூடி இருந்தனர் என்பதை விட சூழ்நிலை கைதியாகவே நாட்களை கடத்தினர் என்றிடலாம் மாளிகை வீட்டுக்காரர்களை. மறைத்த விஷயம் லோட்டஸ் அறிய மன்னிப்பை மனதார ரகு கேட்கும் முன்னரே ஏதேதோ ஆகிவிட்டது காதலர்களுக்குள். ரகுவின் அதீத கோபத்தின் காரணம் என்னவோ, பெண்ணவள் 6 மாதங்கள் அவனோடு வாழ்ந்தும் மெடிக்கல் ரிப்போர்ட்டை நம்பி வீட்டை விட்டு வெளியேறியதுதான். அதனால்தான் ஆணவன் அதற்கு பின்னணியான நாட்களில் காதலித்த கண்மணியை தேடி போயிடவே இல்லை. எந்த நம்பிக்கையில் தெய்வீகன் மாப்பிள்ளையான ரகுவை மகனாக நினைத்து கொள்ளி போடும் உரிமையை ஆணவனுக்கு கொடுத்தாரோ, அதே அளவிலான நம்பிக்கையை லோட்டஸ் அவனிடத்தில் கொண்டிடாமல் போனதே ரகுவின் மனம் உடைய காரணம். ஆனால் பின்னாளில் வீரோடு கதைக்கையில் விவாகரத்து வக்கீல் வழங்கிய பலதரப்பட்ட அறிவுரைகளால் ரகு அவனின் எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தான். முழுதாய் கோக்ஸை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் கொண்டிராவிட்டாலும் பேதை அவள் வந்து அணைத்தால் வேண்டாம் போடு என்று தள்ளிவிடும் அளவுக்கு நல்லவன் ரேஞ்சுக்கெல்லாம் இல்லை தாடிக்கார பொறுக்கியவன். ஆகவே சில காலம் போகட்டும், எல்லாம் கைகூடி வரட்டும் என்றிருந்த ரகு, காதல் பொண்டாட்டி லோட்டஸ் திரும்பி வந்தால் கட்டாயம் அவளின் நம்பிக்கையற்ற வெளியேற்றத்திற்கான உண்மையான காரணத்தை கண்டறிந்தே தீர வேண்டும் என்று உறுதி கொண்டான். அவன் எண்ணம் போலவே இன்றைக்கு முற்றிலை அவள் வந்தாள். ரகு வாய் சண்டை கொண்டான். உள்ளம் வலிக்க, கண்கள் பொல பொலக்க, அழுகையை அடக்க முடியாதவளாய் ஓடியே போய்விட்டாள் வாஷ்பேசின் நோக்கி. முகத்தை நீரடித்து கழுவிக்கொண்ட சனிகையோ குமுறி கதறினாள். திருமணமான நாளிலிருந்தே அவளிடம் ஒரு வார்த்தை கூட இன்சொல் பேசிடாத ரகு இப்போதோ வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல வஞ்சி அவள் வந்த கணத்திலிருந்தே மெல்லியல் அவளை வார்த்தைகளால் கொல்ல துடித்துடித்துதான் போயிருந்தாள் மாயோளவள். நடப்பவைகளை ஏற்றுக்கொள்ள முடியாதவளின் உள்ளமோ விவரிக்க முடியா வேதனையில் உழன்றது. ரகுவின் உதடுகள் உதிர்த்த எக்ஸ் என்ற வார்த்தை துடியிடையின் செவிக்குள் கேட்டுக்கொண்டே இருக்க மனதை சமாதானம் செய்திட முனைந்தாள் நுண்ணிடையாளவள். ரகுவின் முடிவு எதுவாகினும் அதை முழு மனதாய் ஏற்கின்ற பக்குவத்தை சேயிலை அவள் கொண்டிருக்கிறாள் என்று நம்பியவளின் மனத்திடமோ ஆளனின் ஒற்றை வார்த்தையில் சுக்கு நூறாகவே போனது. சல்லி சல்லியாய் நொறுங்கிய தன்னம்பிக்கையை எள்ளி நகையாடியது பேடுவின் மனசாட்சி. மாஜி கணவனின் பேச்சை ஜீரணிக்க முடியாமல் பதைக்கும் மனதினை தடுக்க முடியாதவளாய் மூச்சடைப்பு கொண்டாள் புனைக்கோதை அவள் ரணம் உயிர் தின்ன. கிறுக்கு பிடிப்பது போலிருந்தது பகினி அவளுக்கு. கண்களை மூடியபடி விட்டம் நோக்கி நின்றிருந்தவளின் பின்னால் வந்து நின்றான் ரகு சிறு டவலோடு. வாஷ்பேசின் விளிம்புகளை பற்றியிருந்த கோக்ஸின் நகப்பூச்சு கொண்ட விரல்களோ நெஞ்சம் கொண்ட மிடலில் மெல்லிய நடுக்கம் கொண்டு பதற்றத்தை வெளிப்படுத்தின.
மாஜியாகி போன தாரத்தின் மீது உடல் உரசாது நின்ற ரகுவோ நீர் சொட்டிய சுந்தரியின் வதனத்தை மெதுவாய் ஒற்றி எடுத்தான் டவலால். அதற்காகவே ஏங்கியவள் போல கண்ணீர் அருவியாக பெருக்கெடுக்க அவன் கரத்தை அப்படியே அழுத்திப் பற்றி கொண்ட மானினியோ, என்ன தவிர வேற பொண்ணு நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்கிற நம்பிக்கையில தான் ஒரு குருட்டு தைரியத்தோட உங்களை தேடி வந்துட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது நீங்க என் ரகு இல்லைன்னு என்றவளின் கைப்பிடி தளர்ந்து தலை குனிய, உங்க பிரிவு கத்துக் கொடுத்த மாற்றங்கள் தான் லோட்டஸ் எல்லாம் என்றவனின் வார்த்தைகள் நாயகி அவளை மேலும் வாட்ட, புள்ள தாச்சியா இருக்கிறவளோட புருஷனை சொந்தம் கொண்டாடுற பொம்பளைய வப்பாட்டியை விட கேவலமா பேசி அசிங்கப்படுத்துவாங்க ரகு. அப்பா இருந்தாலும் இல்லாட்டியும் அவரோட பேரையும் வளர்ப்பையும் நான் களங்கப்படுத்த விரும்பல. அதான் மெடிக்கல் ரிப்போர்ட் பொய்ன்னு தெரிஞ்சும் உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு போன என்ற பேடையோ உள்ளங்கையால் முகத்தை மூடிக்கொண்டு குலுங்கி கதறினாள். உண்மையான அன்பு யாருக்காகவும் பிடிச்சவங்களை விட்டு கொடுக்காது லோட்டஸ், எப்பவுமே கூட நிற்கும் என்றவன் சொன்ன வார்த்தைகளில் ஏனோ கோகனதைக்கு அப்படி ஒரு கோபம் வந்தது. ரகுவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அணுகுண்டாய் அந்திகையின் உள்ளத்தை பதம் பார்க்க, கொஞ்சமும் காதலித்தவள் ஒப்பாரியினால் கருணை கொள்ளாதவனுக்கு இனியும் கிளிப்பிள்ளை போலான பொறுமையும் மென்மையும் சரிவராது என்று தோன்றியது தெரிவை அவளுக்கு. நொடியில் முடிவெடுத்து விருட்டென்று அவன் பக்கம் திரும்பியவளோ, கூட இருந்தா கொன்னுடுவேன்னு சொன்னாங்கடா முட்டாள், எனக்கு என்ன தலையெழுத்தா? காதலிக்கிற உன்னை விட்டுட்டு அவ்வளவு தூரத்துல தனியா போய் உட்கார்ந்துக்க, மடைய மாதிரி பேசாத என்று ஆவேசம் பொங்க கத்த, லோட்டஸின் திடீரென்ற பஜாரித்தனத்தில் அதிர்ந்து போனாலும் அதை மறைத்தவனாக, யார் சொன்னாங்க என்று அழுத்தமான குரலில் வினவினான் ரகு, புனையிழையின் கரத்தை அவன் பக்கம் இழுத்து. யார் சொன்னா என்ன, நான் வரல சரி, நீ ஏன் வரல என்றவளோ சற்று முன் கொண்ட ஏக்கத்தை ஓரங்கட்டி சண்டைக்கு நிற்க, நான் ஏண்டி வரணும்? நம்பிக்கை இல்லாம கொழுப்பெடுத்து வீட்டை விட்டு போனது நீ. பைத்தியமாடா நீ? எத்தனை தடவை சொல்றது, தாலி இல்லாம அந்த வீட்டுல இருந்தா என்ன மட்டும் இல்ல என் வளர்ப்பையே தப்பா பேசுவாங்கன்னு. பொத்தா குறைக்கு உங்க அத்தை ராதிகாவும் அவங்க ஆளுங்களும் சேர்ந்து உன்னை கொன்னுடுவேன்னு சொன்னா, சரி சரி கொன்னுடுங்கன்னு சொல்லி அங்கேயே காலாட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க நான் என்ன கேனச்சியா என்று வார்த்தைகளை சகட்டு மேனிக்கு தெரிக்க விட நெஞ்சை நிமிர்த்தியபடி, இப்ப வாய்க்கிளியே இவ்வளவு பேச தெரியுதுல்ல, அப்போ ஏன் இதை அன்னைக்கே என்கிட்ட சொல்லல என்ற ரகுவும் நூலிடை இடைவெளியில் இளம்பிடியாளின் நுதலை முட்டி நிற்க, டே கிறுக்கனாடா நீ? இப்போ ஏன் சொல்றன்னா அவங்கெல்லாம் இப்போ ஜெயில இருக்காங்க, அப்போ ஏன் சொல்லலைன்னா நீ ஹீரோ மாதிரி ஏதாவது பண்ண போய் உன்னை ஒரேடியா போட்டு தள்ளியிருந்தா என்ன ஆறுது என் நிலைமை? எங்க போவேனா சொல்லு, எங்க போவேனா என்றவளும் முன்னோக்கி போனவாறே, சொல்லுடா சொல்லு, எங்க போவேன் என்ற ஆதங்கமாய் குண்டு வெளிகளை உருட்ட, பின்னோக்கி சோஃபாவில் விழுந்திருந்த ரகுவோ அதன் விளிம்புகளை பற்றியபடியே அவளை வெறித்தான் ஏதும் பேசாது. ஆகுவின் மௌனத்தில் பெருமூச்சு ஒன்றை சலிப்போடு இழுத்து விட்டவளோ, நெற்றி ஓரத்தை தேய்த்தவளாய் இடையில் ஒரு கரம் இறுக்கி லெஃப்ட் அண்ட் ரைட் என்று திரும்பி நிலையை சமன் செய்து கொண்டாள். மூக்குறிஞ்சி அழுகை கொண்டவள் எப்படியும் அபார்ட்மெண்ட்டை இன்று வெள்ளமாக்கி விடுவாள் என்று ரகு எதிர்பார்த்திருக்க, சுனாமியாய் அடித்து ஓய்ந்தவளோ நெஞ்சுக்கு குறுக்கே கைகளை கட்டியபடி பேசாமடந்தே வேடம் தரித்தாள். ஜில்லென்ற நீரில் அம்மணியின் வயிறு நிறைய மனமும் சாந்தியடைந்தது. சக்குகள் மூடியிருக்க நாசியின் மேல் தண்டை விரல்களால் அழுத்தியபடி சோஃபாவில் அமர்ந்திருந்த ரகுவின் சிந்தையோ பைந்தொடியின் குரல் செருமலில் கலைந்தது. நாம 2 பேரும் ஒன்னா இருந்த மறுநாளே நீங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் எனக்கு பிரைவேட் நம்பர்ல இருந்து மிரட்டல் வந்துச்சு. நான் அதை பெருசா கண்டுக்கல. அப்போதான் உங்களை பைக் ஆக்சிடென்ட் பண்ணி அடிப்பட வச்ச வீடியோவை எனக்கு அனுப்புனாங்க என்ற ஏந்திழையின் குரலோ சுரமின்றி ஒலிக்க, மின்னல் வேகத்தில் வந்து போனது கோக் சொன்னது போலான சம்பவம் ஒன்று ஆனவனின் சிந்தைக்குள். நூலிடையில் உயிர் தப்பியிருந்தான் ரகு, கை கால்களில் லேசான சிராய்ப்புகள் மட்டுமே கொண்டு. விலை உயர்ந்த ஜாக்கெட் நல்ல வேளையாக அன்றைக்கு ரகுவின் உயிரை காப்பாற்றியிருந்தது. ஹே என்ற ரகுவோ அவனின் ஈகோவென்ற படியிலிருந்து கொஞ்சமாக கீழிறங்கி வர, அவன் எக்கி பிடித்த ஆரணங்கின் கரத்தையோ மேலும் இறுக்கமாக பற்றி கொண்டாள் கோற்றுடையவள். உங்ககிட்ட சொல்லதான் நினைச்சேன், ஆனா நீங்க யார் மேலேயாவது சந்தேகப்பட்டு கேட்க போய் அது ஏதாவது புது பிரச்சனையை கிளப்பிடுமோன்னு பயந்துட்டு தான் சொல்லல என்றபடி எதிர் சோஃபாவின் ஓரத்து விளிம்பில் அமர்ந்திருந்த அந்திகையோ கலங்கிய விழிகளோடு ரகுவை ஏறெடுக்க, அம்மணியின் புறங்கையை வாஞ்சையாக வருடியவனோ பூவை அவளையே இமைக்காது பார்த்தான். உங்களுக்கு ஏதாவது ஆயிடுங்கிற பயம் எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு ரகு.
மெடிக்கல் ரிப்போர்ட் வரப்போற 2 நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்க. அப்பவும் இதே மாதிரியான மிரட்டல்கள். சொல்லிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த சமயத்துல தான் என்றவளும் மீண்டும் ஊற்றெடுத்த கண்ணீரோடு ரகுவை ஏறிட, அவனோ ஏதும் பேசாது அழுபவளையே பேசவிட்டான். இருப்பினும் இவ்வளவு நேரம் தெளிவாய் பேசியவளின் குரல் இப்போது சிக்க கொஞ்சம் கலக்கமாகவே உணர்ந்தான் ரகு. லோட்டஸ் என்றவனின் தன்மையான அழைப்பில் பூட்டி வைத்த மொத்த சோகமும் வெளியில் வர தேம்பிய வாசுரையோ, அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல சாகல ரகு என்று உயிரே போகும்படி கத்தி டக்கென எக்கி அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டு கதறினாள். வெளிரி போனது ரகுவின் முகம். கோக்ஸ் சொல்லிடாமலேயே அவள் சொல்ல வந்த குரூரம் ரகுவிற்கு புரிந்தது. வெட்கித் தலை குனிந்தான் ஆனவன் அத்தையின் கொடூரமான செயலை எண்ணி. அப்பேற்பட்ட ஈனச் செயலை செய்த ராதிகாவை இனி அத்தை என்ற மரியாதையோடு அழைக்கக்கூட வாய் கூசியது ரகுவிற்கு. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம். தொடர்ந்து இணைந்திடுங்கள் எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். நன்றி, வணக்கம்.